ஜனனி எங்கம்மா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க பொண்ணு ஓடி போயிட்டா. என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு அந்த கௌதம் பாய் கூட ஓடி போயிட்டா. தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏங்க, உங்க பொண்ணு செஞ்சதை தாங்க சொல்றோம். அவன் நேரத்தை கிளம்பி ஓடி போயிட்டா. ஏன் அதை உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? எப்படி சொல்லுவாங்க? களவாணித்தனம் பண்ணிட்டு அதை வெளியே வர சொல்ல முடியுமா என்ன? அண்ணே, இவங்களுக்கும் எல்லா மேட்டரும் தெரியும்ண்ணே. ஹலோ, என்ன பேசுறீங்க? முதல்ல கிளியரா சொல்லுங்க. எங்க அக்கா எங்க? அதான் சொல்றாங்கல்ல, இன்னும் வேற எப்படி சொல்லணும்? உங்க அக்கா அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் கௌதம் கூட ஓடி போயிட்டா. எங்க ஃபேமிலியையே அசிங்கப்படுத்திட்டா. ஏய், மரியாதை பேசு. யார பத்தி என்ன பேச்சு பேசுற? அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவ நெருப்பு. ஆமா, அவங்க நெருப்பு, இவங்க பெரிய பருப்பு. ஏய், மரியாதை பேச. உன் குடும்பத்துக்குலாம் என்னடா மரியாதை? எல்லாமே தருதலைங்க. உன் தங்கச்சி ஒரு ஊர் சுத்துறவ, இவ ஒரு உருப்படாதவ. இவ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சிக்கல்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தால, அதெல்லாம் எங்க அண்ணன் தான் காப்பாத்தி விட்டாரு. நீ என்னத்த பண்ணிட்டு இருந்தியோ? யாருக்கு தெரியும்? உங்களுக்குலாம் மரியாதை ஒரு கேடா? நாங்க மோசமானவங்க தானே? அப்புறம் எதுக்கு தேடி வந்து கால்ல விழாத குறையா எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா அதையே பேசிட்டு இருக்காத. ஏதோ எங்க பேட் டைம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ உஷார் ஆயிட்டோம்ல. ஏய், நீ பேசாத. ஏன் நான் பேசக்கூடாது? ஆழாக்கு சைஸ்ல இருந்துட்டு நீயே பேசும்போது நான் ஏன் பேசக்கூடாது? ஆளா கலவுதான். இருந்தாலும் நாங்க மனுஷங்களா இருக்கோம். உங்களை மாதிரி காட்டு மிராண்டி கூட்டம். என்ன பேசுற? உங்க பொண்டாட்டிய பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. நீங்க ஏதோ பதில் பேசாம நிக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? என் பொண்ணுங்க. என் தம்பி உன்கிட்ட எல்லாம் பேச மாட்டாமா? ஏன்? இவனை நம்பிதான் அனுப்பணும். இவன் தான் பொறுப்பு. ஏய், இந்தாரு, இந்த அவயமெல்லாம் பேசினா நல்லா இருக்காதாமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா வேற மாதிரி ஆயிரும். போடவில்ல. யோ, நாங்க ஏன் போனோம்? போ, உன் அத்தைமா கிட்ட போய் எல்லா வார்த்தையும் தெளிவா கேட்டுக்க. போயா. ஏய், யோவனா பல்லுக்கெல்லாம் உடைச்சிருவேன். ஜனனி எங்கன்னு தெரியாம நாங்க போக மாட்டோம். ஏய், என்ன ஓவரா சவுண்ட் விடுற? உங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல என்னென்னமோ பண்ணிட்டு ஓடி போயிட்டா தெரியுமா? வெளியே எங்கேயும் தலை காட்ட முடியாம புகைச்சல்ல உட்காந்துட்டு இருக்கான். கொலை வெறியில இருக்கான். நீ ஏதாவது தேவையில்லாம பேசினேன்னு வையேன், தூக்கி போட்டு மிதிச்சே கொண்டு விடுவேன். ஊருக்கு போற வழியே பாரு. ஓடி போயிரு. ஓ, என்னம்மா, நீங்களும் கல்ல முழுங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? என் பொண்ணு ஜனனி எங்கம்மா? ஏதாவது பேசுங்கம்மா. இங்க வருமா? இந்த வீட்டு பொம்பளை யாரும் உன்கிட்ட பேச மாட்டாங்கம்மா. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உன் பொண்ணு என்னென்னலாம் செஞ்சான்னு தெரியணும், அதானே? வா இங்க, வாமாங்க, இங்க வா சொல்றேன். பட்டியல் வச்சிருக்கேம்மா. என்னவெல்லாம் செஞ்சான்னு பட்டியல் வச்சிருக்கேன். பக்கத்துல வா சொல்றேன். என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டா. குணசேகர குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிச்சது கிடையாது தெரியுமா? இவ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டா.
வாங்கலாம்னு கேளுங்க. நான் கொடுக்குறேன் மேடம். பிள்ளைங்கம்மா திரும்பி பார்த்தா தாரவ காணும். இவ்வளவும் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்தாதுன்னு வீட்டுக்கு பொம்பளை போலீஸை கூட்டி விட்டா தெரியுமா? இதெல்லாம் ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்சேன்னு என் தம்பி ஒரு வார்த்தை கேட்டேன், உடனே வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஏய், மனசாட்சி இல்ல உனக்கு? ஏய், இன்னுமா அவளை பத்தி புரியல? முட்டாள நீ. தெரியுமா கையா, யார வந்து சட்டை பிடிச்சிட்டு அண்ணே, இருக்க? இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். என்ன தெரியணும் உனக்கு? இப்போ உன் பொண்ணு பண்ண சொல்லிக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னொரு தடவை இங்க வந்து நின்னா அவ ஏன்டா உன்னை தேடி வரணும்? படிக்காத முட்டாள். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பாத்தியா, அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. ஏய் போடா தற்குறி. ஏய் என்ன ஏய் என்னடா பேசுற? அட்ரா அவனை. என்ன பண்ணுவ? வாடா உள்ள போடா. போடா, வெளிய போடா. போடா வெளிய. போது நிறுத்துங்க. மரியாதை நடந்துக்கோ. தம்பி அமைதியா இருங்க. சொல்லுங்க நீ. நிறுத்துங்க. இவங்க இருக்கவே கூடாது. தம்பி. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனை? போடா வெளிய. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஐயோ நிறுத்துங்க. போதும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசி அனுப்புறேன். கூட்டு போ, கூட்டு போ, வெளிய கூட்டு போ. போடா வெளிய. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தயவு செஞ்சு போங்க. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீ முதல்ல போ சொல்லுங்க நீ. போடா. என்ன போற, நீங்க தயவு செஞ்சு போங்க. போடா வெளிய. போங்க. தயவு செஞ்சு போங்க. அம்மா நீங்க வாங்கம்மா. வரைக்காத போடா. போடா. பேசிக்கலாம். என் வீட்டு படியேறி என் தம்பியை தற்கொலைங்கிற? எங்க வீட்டுக்கு வந்து எங்களோட சண்டை போடுறியா? அவனை தொலைச்சிடுவாங்க. போங்க, தயவு செஞ்சு போங்க கதிர். இவரு பெரிய படிப்பாடி வளர்க்கண்ண, தற்கொலையாமல என் தம்பி. போடா ஏய் வெண்ண வெண்ண. விடுன. தீவாளி சீர் கொண்டு வராங்க. தீவாளி சீர் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை விட்டு ஏறணும்னு இந்த பையன் குமிச்சு ஊத்திட்டு இருப்பேன். அதுல ஒரு 4 பையன் எடுத்து வந்து தீவாளி சீர் கொண்டு வரையால நீங்க பார்த்தே இல்ல இந்த பையில. நாங்க அவனை தொலைச்சிடுவாங்க. ஓடி போயிருங்க. ஏமா, நீ என்ன சொன்ன? என்ன நம்பி அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. உன் வார்த்தைய நம்பி தானே அனுப்புன. இப்ப எங்கம்மா என் பொண்ணு? சொல்லு. அத கால் ரீச் ஆகல. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே. நான் தப்பு பண்ணிட்டேன். முதல் தடவை என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளும் போது நான் அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த சக்தி பேசினதை நம்பி திருப்பி அனுப்பினல. அவன் இப்படி மாத்தி மாத்தி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன். ஜனனி, எங்க போயிட்ட ஜனனி? எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, மாமாக்கு ஃபோன் பண்ணி அங்க வந்தாலான்னு கேட்கலாம்ல? வேண்டாம் வேண்டாம். அவ அங்க போயிருந்தா இந்நேரம் அண்ணனும் அவரும் ஃபோன் பண்ணிருப்பாங்க. அவ இன்னும் அங்க போல. எங்க போனான்னு யோசிக்க முடியலையே. போகும்போது கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருந்தா அது. என்னம்மா பேசுற நீ? பேக் எடுத்துட்டு போனா நீங்க விட்டுருவீங்களா? நீங்க தடுத்திருக்கலாம்ல. போன்ல பேசும்போதெல்லாம் ஈஸ்வரி அக்கா, நந்தினி அக்கா, ரேணுகா அக்கா எல்லாரும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா இப்படி எல்லாரும் சுயநலமா நின்னு வேடிக்கை பாப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா?
அவ வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணல. தேவதா, என் பொண்ணுக்கு எல்லாமே தேவதா. அவளுக்கு உங்களை மாதிரி எல்லாம் வெளிவேஷம் போட தெரியாதுமா. ஐயோ, எனக்கு படபடன்னு இருக்கு. அழாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அழாதீங்க. என்ன வேணும்? ஒரு பக்கம் இங்க உள்ள பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட ஹெல்த். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஏமா, எல்லாரும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல. என்னங்க? நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. இவ்வளவு தூரம் ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசின ஒவ்வொன்னும் நான் மனசார சொன்னதுதாங்க. ஜனனியை நான் என்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். உங்க தங்கச்சி இந்த மாதிரி போனா நீங்க எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருப்பீங்களா? எங்க கதை விடுறீங்க. இனிமே உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. உனக்கு தான் அறிவில்லை. 4 பேருக்கு போட்டதுக்கு அப்புறம் நாம அவளை அனுப்பாம இருந்திருக்கணும். அவ ஒரு லூசு. சக்தி இருக்காரு, அவருக்காக போறேன்னு வந்தோம். ஆனாலும் எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா? பொறுக்கி அவனையும் அவங்க அண்ணனுங்களையும் சும்மா விடக்கூடாது. ஜனனி கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க இவனுங்களுக்கலாம். மிடில் கிளாஸ்னா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறானுங்களா? ரோட்ல வச்சு இவனுங்களை அசிங்கப்படுத்துறேன். ஏய், அங்க நின்று என்ன சவுண்ட் விட்டு இருக்க? வாங்கினது பத்தலையா? மரியாதை ஓடிடு. வாடா, என்னடா பண்ணுவ? வாடா, சும்மா கத்திக்கிட்டே இருக்க அங்க இருந்து. தம்பி தம்பி பேசி முடிக்காதீங்கப்பா. வாடா நீ, வாடா வெளிய. ஏய் வாடா, பேசுற என்ன கத்துற? வாடா வெளிய. ஏய் வாடா, என்னடா பண்ணுவ? ஏய் வாடா, அண்ணி நீ கொஞ்சம் சும்மா இருங்க. தம்பி வேணாம். வாடா வெளிய. போக முடியாதுடா, என்னடா பண்ணுவ? நிக்கறாங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். போ சொல்லுங்க, மரியாதை போ சொல்லுங்க. ஏமா இங்கே உட்கார வச்சிட்டு இருக்க? வெளிய போய் அழ வேண்டியதானே? வேண்டாம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. வாடா வெளிய. கொஞ்சம் நான் நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப கத்திக்கிட்டே இருக்க. கொஞ்சம் என்னடா பண்ணுவ? அமைதியா என்ன பண்றீங்க? ப்ளீஸ் வயசுல சின்னவங்க கால்ல விழுந்து கேக்குறேன். எங்க நீங்க போங்க. ஓடி. ஏய் முடிஞ்சா வாடா. நாங்க பேசிக்கிறோம். இங்க தான் இருக்கு, வாடா. தம்பி ப்ளீஸ் என்ன தம்பி. பண்ணுவ? ஏமா எதுக்கு போக வெளிய? ஐயோ, ஏய் எங்க பொண்ணுங்க, எங்க வீட்டு பொண்ணுங்க. கொஞ்சம் உள்ள வந்துரும், போடா. நீங்களாவது கொஞ்சம் சும்மா இருங்க. ப்ளீஸ் கதிர் வேண்டாம். சொல்லுங்க கேளுங்க, உள்ள போகலாம். சீக்கிரம் போ சொல்லுங்க, இப்போவே ப்ளீஸ் அனுப்புறேன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு உள்ள ஏமா போங்க. வெளிய போய் பாருங்கம்மா. மரியாதை வெளிய போ போடா. ஏய் என்ன போடா? அழுத்த போய். இன்னும் ஒரு நிமிஷத்துல எவனுங்க இருக்க கூடாது. அண்ணி நீங்க சொல்றீங்களா நான் அவசரமா? நீங்க போங்க. உள்ள போடா. அம்மா, இத பாருங்க, நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் நியாயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கான பதில் எங்க யார்கிட்டயுமே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். ஜனனிக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது விடுதலை. இதுக்கப்புறம் ஜனனியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தப்பெல்லாம் எங்க மேலதான். எங்களை மன்னிச்சிருங்க. ஜனனி
ரொம்ப நல்லா இருப்பா. தைரியமா போயிட்டு வாங்க. சாரி சாரி. மாமா மாமா போலாம் மாமா. ஜனனி வாங்க போலாம். ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் என்னோட தப்புதான். ஜனனி எங்க? கவலைப்படாதீங்க அத்தை. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ வந்துருவா அத்தை. நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்க அத்தை. பாவம். ஐயோ கடவுளே. தப்பு பண்ணிட்டேன். அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வர விட்டுருக்க கூடாது. அழாதீங்க அத்தை. இவ்வளவு தூரம் போகும்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை நந்தினி. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஐயோ ஜனனி, ஆனா ஒண்ணு தெரியுமா, ஜனனி எங்க இருந்தாலும் அவ ரொம்ப நல்லா இருப்பா. நல்லா இருப்பாக்கா. நம்ம அவகிட்ட பேசுவோம்க்கா. நம்ம பேசுவோம். அவ எங்கம்மா போனா? கடவுளே. நான் தான் தப்பு பண்ணேன். என்ன என் தம்பியை பற்றி கேவலமாக பேசி போகிறாங்களா? அந்த பொசக்கட்ட பையன் என் தம்பியை தற்கூறிங்கிறேன். பொண்ணு கொடுத்த மாமியா அவனை சட்டையை பிடிக்கிறா. அவகிட்ட சமாதானம் பேசி வெள்ளக்கொடி காட்டி அனுப்பிட்டு வரைய. என்னங்க, அவங்க பொண்ணை காணும்னு நொந்து போயிருக்காங்க. காணோம்னா எங்கேயாவது போய் தொலையட்டும். காணோம்னா என்ன பண்ண சொல்கிற? இங்கே பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போனவளை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த கவலை உங்களுக்கும் தேவையில்லை. புரியும்னு நினைக்கிறேன். இந்த சமூக சேவை செய்கிறதெல்லாம் இதோட விட்டுட்டு முன்னாடி இருந்த இல்லை இவெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இருங்க. புரியுதா? போங்க. இந்த பாருங்க, நல்லா சமையல் பண்ணுங்க. சைவம் அசைவம் எல்லாம் போட்டு நல்லா நிறைவா சமையல் பண்ணுங்க. எல்லாமே இன்னைக்கு இலைக்கு வந்தாகணும். போங்க. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எல்லாத்தையும் பிடிக்கிறேன் ஒரு புடி. ஏய், இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் வெளியே அழிப்படுங்கம்மா. சீர் கொண்டு வராங்களாம். சீர் மெட்ராஸ்ல இருந்து 4 அழுகுன பழத்தை வாங்கிட்டு வந்தா அதுக்கு பேர் சீரா? தீபாவளி சீர். தூக்கி கொண்டு குப்பையில் போடுங்க, ரோட்டில் போடுங்க. எவனாவது பேர் தெரியாத எடுத்துட்டு போட்டோம். சக்தி, இங்க வா. தம்பி, இன்னைக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றோம். நிம்மதியாக படுத்து உறங்குறோம். சரியா? இனிமே எந்த கஷ்டமும் கிடையாது. சந்தோஷத்தை மட்டும் தான் நீ வாழ்க்கையில் அனுபவிக்கணும். புரியுதா? இங்கே பாருப்பா, நீ என் தம்பி இல்லடா, என் மூத்த மகன். தர்சன்லாம் அப்புறம் தான், நீ தான் என் மூத்த மகன். உன்னை எங்கே கொண்டு உட்கார வைக்க போறேன்னு வர அண்ணன். சரியாப்பா? எதை பற்றியும் கவலைப்படாத. நீ வாட்டில் சாப்பிடு, உறங்கு. துயரம் போச்சுன்னு நம்ம வாட்டில் சந்தோஷமா இருப்போம். சரியா? சரி. ஏம்மா போங்கம்மா, போய் சமையல் பண்ணுங்கம்மா. சக்திக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செய்யுங்கம்மா. எல்லாம் எங்கள் டேபிளுக்கு வரணும். புள்ள 3 மாசமா நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு போயிட்டேன். சக்தி, இந்த தாடியை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்ப. சரியா? சரி. உட்கார் உட்கார். வா உட்கார். உட்கார்றா. அண்ணே, நீ
ஏமா சாப்பாட்டுக்கு முன்னாடி காப்பி கொடுங்கம்மா எல்லாருக்கும். உட்காருங்க. கத்தி கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு.